அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு பிப்ரவரி 23ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றது, நாளை தினம் மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங், வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் அனைத்துமே ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டெக்ஸ்க்கு இருக்குது. அது எப்படி இருக்க வாய்ப்பு, 0 to ஹீரோ எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே நம்ம நியூஸ் பேஸ்டோ சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ எதுவும் இல்லாமல் இது ஹெட்ஜிங் பர்பஸ்க்கோசரம் ஆப்ஷன் இருக்கிறனால ஆப்ஷன் பிரீமியத்தோட அடிப்படையில் தான் நாம் பார்க்கிறோம். அப்போ அதற்குண்டான காரணம் என்ன, நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம்னு ஆயிடுச்சு. அதற்கப்புறம் காரணிகளை பற்றி நம்ம பார்க்கணும், அதை பற்றி நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நேற்றைய இது பதிவில் நம்ம நான் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸோட அடிப்படையில் வீடியோ பதிவு செய்கிறேன். செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறம் க்ளோசிங் ப்ரைஸ் அடிப்படையில் பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதன் அடிப்படையில் பார்த்தவங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பாருங்கள் 17,215 அப்படிங்கிறது கால் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம் நம்ம சொல்லியிருந்தோம். இன்று பார்த்திங்க நேற்றே நம்ம கொடுத்துருந்தோம். இன்றைக்கி அந்த நியர் தான் நம்மளுக்கு ஹையே போட்டிருக்காங்க. அடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா நம்ம 17,170 கொடுத்துருந்தோம். அந்த இடத்துலையும் நல்லா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அனைத்துமே நம்மளுக்கு காரணம் என்ன அப்படின்னா கால் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம். அப்போ கால் ரைட்டர்ஸ் பயந்தார்களா இல்லையா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் காரணி. அப்போ கால் ரைட்டர்ஸ் பயப்படுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நமக்கு இந்த மணி கால் ஆப்ஷன் அண்ட் அவுட் த மணி கால் ஆப்ஷனுடைய ஒப்பீட்டு மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனை நம்ம சரியாக பயிற்சி செஞ்சாலே நம்மளுக்கு இந்த இடத்தில் பிரேக் அவுட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம நல்லா மார்க்கெட்டோட ப்ரீமியம் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை பற்றி நல்லா ஒப்பீடு செய்யணும். அதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், நல்ல குறிப்புகள் எடுக்க ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல இருந்தப்போ என்னென்ன இம்பேக்டட் ஆச்சு, இந்த மணி ஆப்ஷனில் என்ன ஆச்சு, அவுட் த மணி ஆப்ஷனில் என்ன ஆச்சு, எதிராளியினோட ஆப்ஷன்ஸோட இம்பேக்ட் எப்படி, ஏன்னா எதிராளி தான் நம்மளை தீர்மானிக்கிறது. அதன் அனைத்துமே இந்த 3 காரணிகளுமே நம்ம பார்க்கணும். காரணம் கால் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம், பயந்தார்களா இல்லையா, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதனுடைய காரணிகள் நம்ம கால் ஆப்ஷனுடைய இந்த மணி கால் ஆப்ஷன், அவுட் த மணி கால் ஆப்ஷன் அண்ட் எதிராளி புட் ஆப்ஷன்ஸ் இவங்களோட இம்பேக்டட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவலுக்கு கீழே இல்லாமல் மார்க்கெட் அதற்குள்ள தான் இருந்திருக்கிறது. இதை அனைவருமே வரைபடம் மூலியமாகவே தான் கணிக்க பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ட்ரெண்ட் லைன் கண்டினியூ அண்டு அதற்குண்டான ஒவ்வொரு சிம்டம் சொல்லிக்கலாம். ஆனால் நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தோட அடிப்படையில் மட்டுமே எடுக்கிறோம். இந்த ஆப்ஷன் ப்ரீமியத்திலையும் நம்ம இதனை பற்றி அறிந்து கொள்ள முழு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருமே அதிகபட்சமாக இதன் அடிப்படையில் சந்தையோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை யாரும் குறித்தது கிடையாது. நம்ம தான் இதை பற்றி நம்ம வெளிப்படையாகவே நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி எடுப்பது ஆப்ஷன் பிரீமியத்தோட அடிப்படையில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதன் அடிப்படையில் யாருமே பார்ப்பதில்லை. நம்ம தான் இதோட அடிப்படை புரிதலுடன் அடிப்படையாக நம்ம சொல்கிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா நிஃப்டியோட நம்மளுக்கு எஸ்டர்டே அதற்கு முந்தைய நாள் அதற்கு ஹை நம்மளுக்கு லோ டேட்டாஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இன்றைக்கி சந்தையோட ஹை பார்த்திங்கன்னா 17,220, லோ 17,027. இன்றைக்கி காலையிலேயே நம்ம ஷார்ட் வீடியோலேயே கொடுத்துருந்தோம். அதில் என்ன கொடுத்துருந்தோம், இண்டெக்ஸ் ரேஷியோ, இண்டெக்ஸ் ரேஞ்ச், யார் பலம் யார் பலவீனம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். அந்த ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான அதில் என்ன புரிதல் இருந்தது, மார்க்கெட்டை நம்ம எப்படி சொன்னோம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் அதனுடைய பதிவுகளை கொடுங்க. இப்போ நிஃப்டி நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 170 புள்ளிகள் 190 புள்ளிகள் பக்கம் ரேஞ்சாக இன்று அமைந்துள்ளது. ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டில் நம்மளுக்கு 4 பாயிண்ட் ப்ரீமியத்தில் இருக்குது. இப்போ நிஃப்டியோடது பார்த்திங்கன்னா 17,200 காலும் 17,000 புட்டும் நம்மளுக்கு ஹெட்ஜாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ 17,000 17,200க்குள் சந்தை இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சந்தையோட நாளைக்கு ஷார்ட் ரேஞ்ச் 16,974 17,144 இது ஷார்ட் ரேஞ்சாக இருக்க போது. வைட் ரேஞ்ச் 16,880 17,220 வைட் ரேஞ்சாக இருக்க போது. ரெசிஸ்டன்ஸ் 1 17,122 17,168 17,231. சப்போர்ட் லெவல் 17,36 17,000 16,944. ஸோ நம்மளுக்கு 16,950 17,140 அப்போ 150, அப்போ 16,950 17,150 இருக்கிற கால் ஆர் புட்டோட ஸ்ட்ரைக்ஸ் தான் நம்மளுக்கு 0 to ஹீரோ நடைபெற வாய்ப்புகளாக அமையும். இப்போது பேங்க் நிஃப்டி பாருங்கள், நேற்றைய தினம் நம்ம கொடுத்த லெவல்
அப்படிங்கிற இடத்துல தான் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் நம்மளுக்கு எடுத்திருக்கு. சப்போர்ட்டுக்கு வரல, ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள் 37,720 அப்படின்னு கொடுத்துருந்தோம். இன்றைய ஹை அந்த அருகே தான் நம்மளுக்கு பதிவு பண்ணியிருக்கு. அப்போ இந்த இடத்தில் நம்மளுக்கு பிரேக் அவுட் கிடைச்சா, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனால் தான் மார்க்கெட் மேலே போக முடியும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகணும் அல்லது கீழே வரணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளுக்கு இந்த மணி கால் ஆப்ஷன் அண்ட் அவுட் த மணி கால் ஆப்ஷன், எதிராளி புட் ஆப்ஷன், இந்த 3 காரணிகள் தான் நீங்கள் வந்து நம்மளுக்கு இம்பேக்ட் ஜோன் கொடுக்க போகிறாங்க. இதனை தெரிந்து தான் வியாபாரம் செய்யணும். காரணம், கால் ரைட்டர்ஸ் பயந்தார்களா இல்லையா, அப்போ அவருக்கு பயந்தார்கள் என்றால் என்ன, பயப்படவில்லை என்றால் என்ன அப்படிங்கிறது காரணிகள். அதை தான் நம்ம இப்போ சொல்லியிருக்கிறோம். பேங்க் நிஃப்டியோட 21ஆம் தேதியோட ஹை 38,54, அதற்கு முந்தைய ஹை 37,659, இன்றைய ஹை 37,774, லோ பார்த்துட்டிங்கன்னா 37,318. அப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட 450 புள்ளிகள் நம்மளுக்கு ரேஞ்சாக அமைந்துள்ளது. இதுவும் காலையில் ஷார்ட் வீடியோலேயே நம்ம கொடுத்துருக்குறோம். அதை பார்த்துவிட்டு உங்களுடைய பதிவுகளை ஃபீட்பேக்காக பதிவு செய்யுங்கள். நம்மளுக்கு ப்ரீமியம் சற்று ஒரு 20 ரூபா 30 ரூபா ப்ரீமியத்தில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு 37,500 புட்டு, 38,000 கால், 37,500 கால், 37,000 புட்டு. அப்போ சந்தை 37,000லேருந்து 38,000க்குள்ளே தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்ச் 37,181லிருந்து 37,635, வைட் ரேஞ்ச் 36,946லிருந்து 37,854, ரெசிஸ்டன்ஸ் 37,518, 37,635, 37,875, சப்போர்ட் லெவல் 37,335, 37,181, 36,900 இது சப்போர்ட்டாக அமையப் போகிறது. சந்தையில் வந்து ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தோட அடிப்படையில் தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.